ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃபெலோப்பியன் டியூப்ஸை வந்து நம்ம ஸ்கேன்ல எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து பேட்டன்சி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அது எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமா ஓவுலேஷன் டேக்கு முன்னாடி எப்போனாலும் நம்ம எடுத்துக்குவோம். இதை எப்படி எடுப்போம் அப்படின்னா அந்த எக்ஸ்ரே மிஷினில் அவங்கள படுக்க வச்சு லித்தாட்டமி பொசிஷனில் படுக்க வச்சுட்டு கீழ் வழியாக அந்த டையை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த டை வந்து அந்த யூட்ரஸில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த டியூப்ல போய் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் அந்த டியூப்லேருந்து கீழே வந்து அது ஸ்பில் ஆகும். இதை வந்து நம்ம எக்ஸ்ரேல கேப்சர் பண்ணும்போது இதில் தெரிஞ்சிடும் ஸ்பில்லா. இப்படி ஸ்பில்லாக இருந்ததுன்னா அந்த டியூப் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நினச்சி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அது பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே சில இன்ஜெக்ஷன் போடுவோம். அதை தவிர அந்த சர்விக்ஸ்ல ஒரு பிளாக் மாதிரியும் சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா பெயின் இல்லாம இருக்கும். இதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம வந்து அந்த டெஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன்னா வேற வழியில இந்த இதை பார்க்கணும்னா நம்ம லேப்ரோஸ்கோப்ல தான் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அல்ட்ராசவுண்ட்ல சோனோஹிஸ்டோகிராம் இருக்கு, அதுல நம்ம பார்க்கலாம். அதுல பார்த்தாலும் நம்மளால இதுல பார்க்குற அளவுக்கு அதுல வந்து நம்ம அக்யூரேட்டா அதுல வந்து அசஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஹெச்எஸ்ஜி எடுக்கிறதுக்கு பயப்படாம எடுத்துக்கிறது நல்லது.